குட் மார்னிங். வாழ்க வளமுடன். வாழைத்தண்டு பொரியலுக்கு வாழைத்தண்டு கடலைப்பருப்பும் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ வாழைத்தண்டு அதிகமாக இருந்தால் பாசிப்பருப்பு சேர்ப்பேன். வாழைத்தண்டு இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ கீழே இருக்குது அடியில், அதனால் உங்களுக்கு தெரியல, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது மேனேஜ் பண்ணுற விதம் தான் இருக்குது. அதிகமாக இருந்தால் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிடுவேன். ஸோ வாழைத்தண்டு கம்மியாக இருந்தால் பொரியலுக்கு 2 பேத்துக்கு பத்தாததுனால கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கடலைப்பருப்பு கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் எதுலையாவது குக் பண்ணும்போது இந்த மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாயில் ஆகும். வாழைத்தண்டை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தண்டை தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு பொரியலுக்கு தேங்காயும் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் மட்டும்தான் சில பேர் போடுவாங்க. சீரகம் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா கமகம்மன்னு இருக்கும். பொரியல் சாப்பிடும்போதே அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கும், செமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சீரகம் அண்ட் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தண்டு நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்டை தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் இது பண்ணிட்டோம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நான் பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு உப்பு இப்போ ஆட் பண்ணேன். ரொம்ப போனால் லைட்டாக போடணும். தண்டுக்கு அதிகமாச்சுன்னா சாப்பிடாது. ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு வச்சுருந்தா தண்டை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சீரகம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் இது ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த சீரக வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் வாழைப்பூ பொரியல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.